இங்க கிப்பின்ற சின்ன பொண்ணு 8th இருந்து 9th கிளாஸ் போறா. அவ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறதுக்காக யூனிஃபார்ம் போட்டு பாக்குறா. அந்த யூனிஃபார்ம் போடவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா போராடி அந்த யூனிஃபார்மையும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. இப்ப ஸ்கூலுக்கு போனா ஒவ்வொரு ஸ்டாஃபும் கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி பீரியட் அப்போ இவ உட்கார்ந்துட்டு இருந்த சேரு உடஞ்சி கீழே விழுந்துடுறா. சார் உனக்கு ஒன்னும் ஆகலையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றா. இருந்தாலுமே விழுந்ததுல ரொம்பவும் இவ அசிங்கப்படுறா. இன்டர்வல் டைம்ல இவ உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல சமீனான்ற பொண்ணு எதையோ தேடிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, நீ விழுந்ததுல இந்த பில்டிங் ஏதாச்சும் கிராக் விழுந்துச்சா அதை பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றா. ரொம்ப தேடாத, அந்த பள்ளத்துல நீயும் போய் விழுந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திருப்பி கிண்டல் பண்றா. இதை கேக்குற பசங்க எல்லாரும் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவ விழுந்ததை நினைச்சு ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் கிளாஸுக்கு ஒரு பையன் புதுசா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். சமீரா கிட்ட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா பழகுறா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் இப்ப கிரவுண்ட்ல வாலிபால் ஆடிட்டு இருக்காங்க. இவளுக்கு வாலிபால் விளையாடவே தெரியாது. இப்ப பேக்ல பால் எடுக்கலான்னு வரும்போது கீழே விழுந்துடுறா. இதை பாக்குற மத்த பசங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா புதுசா வந்த கபீர் என்ற பையன் மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டே அவளை தூக்கிடுறா. கெமிஸ்ட்ரி லேப்ல பேரா தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கிப்பிய புதுசா வந்த கபீர் கூட தான் பேர் சேர்த்து விட்டுறாங்க. இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கிப்பி அவனை சைட்ல பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவனே பேச வந்தாலும் இவ நர்வஸ் ஆகி கிட்ட பேசாம போயிடுறா. ஆக்சுவலா நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூப் வாங்கி ஒரு கெமிக்கலை ஊத்துறா. அது பொங்கி அவன் முகத்திலேயே வெடிச்சிருது. அந்த லிக்விட ஊத்துனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியல, தெரிஞ்சுமே ஏன் அமைதியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்கு போய் இதெல்லாம் நினைச்சு அவ சோகமா இருக்கா. அந்த டைம் அவங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, அதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.